வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். கிரானைட் கனிம மணல் கொள்ளை விவகாரத்தில் IAS அதிகாரி சகாயம் தலைமையில் குழு 2 மாதத்தில் அறிக்கை தர சென்னை ஹைகோர்ட் அதிரடி உத்தரவு. தமிழக மீனவர்கள் மேலும் 53 பேரை பிடித்துச் சென்றது இலங்கை கடற்படை. மீன்வளத்தை அழிப்பதாக குற்றம் சாட்டியுள்ள ராஜபக்சே படகுகளை விடுவிக்க முடியாது என்று திட்டவட்டம். காஷ்மீரில் வெள்ளம் வடிய துவங்கினாலும் லட்சக்கணக்கானோர் தத்தளிப்பு. ஹெலிகாப்டர் விமானங்களை கொண்டு முழுவீச்சில் மீட்பு பணி. விரிவான செய்திகள். கிரானைட் மற்றும் கனிம மணல் கொள்ளை தொடர்பாக IAS அதிகாரி சகாயம் தலைமையில் குழு அமைத்து 2 மாதங்களில் அறிக்கை தர சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அவரது இடமாற்றம் குறித்து சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழகத்தில் சட்டவிரோதமாக கனிம மணல் கொள்ளை மற்றும் கிரானைட் முறைகேடுகள் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்த கோரி சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். வழக்கில் மதுரை கலெக்டராக சகாயம் இருந்தபோது கிரானைட் விவகாரத்தில் அவர் மேற்கொண்ட நடவடிக்கை மற்றும் அவரது இடமாற்றம் குறித்தும் ராமசாமி குறிப்பிட்டிருந்தார். இவ்வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வியாழனன்று தலைமை நீதிபதி SK கவுல், புஷ்பா சத்யநாராயணன் ஆகியோர் கொண்ட முதல் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் அரசு தரப்பு வக்கீல் மூர்த்தியிடம் ஒரு கலெக்டரை ஏன் அவ்வப்போது இடமாற்றம் செய்கிறீர்கள் என்றும் மாவட்ட நிர்வாகம் எப்படி நடக்கும் என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் ராமசாமியின் மனு தொடர்பாகவும் நீதிபதிகள் கேள்வி கேட்டனர். இதற்கு பதிலளித்த அரசு வக்கீல் அரசிடம் கேட்டு பதில் சொல்வதாக கூறினார். இதை ஏற்றுக்கொள்ள மறுத்த நீதிபதிகள் தங்களுக்கு அதிகாரம் இருப்பதாக கூறி கிரானைட் முறைகேடு மற்றும் கனிம மணல் கொள்ளை குறித்து IAS அதிகாரி சகாயம் தலைமையில் குழு அமைத்து 2 மாதத்தில் அறிக்கை அளிக்க உத்தரவிட்டனர். மனுதாரராகிய நான் கூறிய சகாயம் அவர்கள் தலைமையிலே ஒரு குழுவை நாங்கள் அமைக்கிறோம் என்று கேட்டபோது அரசு வழக்கறிஞருக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். நாங்கள் ஏற்கனவே ரெவென்யூ செக்ரட்டரி வைத்து ஒரு அறிக்கை தாக்கல் செய்து வைத்திருக்கிறோம் என்றால் எது எப்படி இருந்தாலும் மனுதாரின் கோரிக்கையை ஏன் ஏற்கக்கூடாது, சகாயம் அவர்களும் தமிழகத்தில் IAS அதிகாரி தானே என்று கேள்வி எழுப்பினார். அந்த கேள்விக்கு அரசு வழக்கறிஞரால் பதில் சொல்ல முடியவில்லை. உடனடியாக தலைமை அவர்கள் நாங்கள் அவரை நியமிக்கிறோம், 2 மாத காலத்திற்குள் தமிழகம் பூராமல் அனைத்து குவாரிகளையும் கனிம வளம், மணல், செங்கல் மண் எந்த குவாரியா இருந்தாலும் அதன் அறிக்கையை 2 மாத காலத்துக்குள் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவு என்று பிறப்பித்திருக்கிறார்கள். இவ்வழக்கு அக்டோபர் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 53 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ள நிலையில் அவர்களை மீட்க வலியுறுத்தி பிரதமருக்கு ஜெயலலிதா கடிதம் அனுப்பியுள்ளார். ராமேஸ்வரத்திலிருந்து புதன்கிழமையன்று 6 படகுகளில் 30 மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்றனர். வியாழனன்று அதிகாலை கச்சத்தீவு அருகே மீன்பிடித்தனர். நாகை மாவட்டம் பூம்புகார் பகுதியைச் சேர்ந்த மீனவர்களும் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தி விரட்டி அடித்தனர். இதனால் அச்சமடைந்த மீனவர்கள் பலர் அவசரமாக கரை திரும்பினர். அப்போது ராமேஸ்வரம் மற்றும் பூம்புகார் மீனவர்கள் 53 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் முகாமிற்கு அழைத்துச் சென்றனர். இதனிடையே ஒரே நாளில் 53 மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட சம்பவம் மீனவ கிராமங்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மொத்தம் போனது 25 பேர். நாங்கள் பெரிய படகுல மீன் கொண்டு கொடுக்கும்போது எல்லா பேருமே அந்த போட்டில் ஏறி தான் மீனை பெரிய படகுல கொடுக்கணும். அப்போ இருக்கும்போது இந்த இலங்கை கடற்படை எங்களை கிட்ட பிடிக்கும்போது எங்களை இடமா தள்ளி விட்டாங்க. அதில் 2 பேர் தான் நாங்கள் சின்ன படகுல இருந்தோம். ஆக்கி 23 பேர் பெரிய படகுல இருந்தோம். பெரிய படகுல இருந்தவங்க அப்படியே அந்த மீனும் போட்டும் அப்படியே இழுத்துக்கிட்டே போயிட்டாங்க. அங்கே இருந்து பார்த்து வரவே இல்லை. இந்நிலையில் இலங்கை அதிபர் ராஜபக்சே அளித்த பேட்டி ஒன்றில் தடை செய்யப்பட்ட வலைகளை தமிழக மீனவர்கள் பயன்படுத்துவதால் இந்திய கடல் பகுதியில் மீன்வளம் அழிந்துவிட்டதாகவும் தற்போது அதே முறையை இலங்கை கடல் எல்லையிலும் மீனவர்கள் பயன்படுத்துவதாக புகார் தெரிவித்தார். சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவித்தாலும் படகுகளை விடுவிக்க முடியாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதனிடையே சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி முதல்வர் ஜெயலலிதா பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். வரலாறு காணாத மழையை சந்தித்த காஷ்மீரில் வெள்ளம் வடிய துவங்கியுள்ளதால் மீட்புப் பணிகளில் ராணுவத்தினர் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 109 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு காஷ்மீரில் கடந்த 2 வாரங்களாக பயங்கர மழை கொட்டி தீர்த்தது. இதனால் தென் காஷ்மீரில் உள்ள மாவட்டங்கள் மற்றும் ஸ்ரீநகர் மண்டலத்தில் உள்ள பகுதிகள் வெள்ளத்தால் சூழப்பட்டது. வெள்ளத்தில் தத்தளித்த 6 லட்சம் பேரை மீட்கும் பணியில் முப்படையினர், தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் உள்ளிட்ட 30,000க்கும் மேற்பட்டோர் கடந்த 1 வார காலமாக போராடி வருகின்றனர். 82,000 பேரை ராணுவத்தினர் மீட்டுள்ள நிலையில் கடந்த 2 நாட்களாக வெள்ளம் வேகமாக வடிந்து வருகிறது. தென் காஷ்மீர மாவட்டங்களில் மீட்புப் பணிகள் பெரும்பாலும்
பெரும்பாலும் முடிந்துவிட்டதாக ராணுவத்தினர் தெரிவித்தனர். தென் காஷ்மீரில் துண்டிக்கப்பட்ட தொலைத்தொடர்பு சேவையை பழைய நிலைக்கு கொண்டுவரும் முயற்சிகள் துவக்கப்பட்டுள்ளன. தென் காஷ்மீரில் மீட்புப் பணிகள் முடிந்த நிலையில் ஸ்ரீநகர் மீது ராணுவத்தினர் முழு கவனத்துடன் மீட்புப் பணியை துவக்கியுள்ளனர். காஷ்மீர உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி M. குமார் மற்றும் மாநில அரசின் அனைத்து அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர் ஆகியோரும் அவரவர் பங்களாக்களிலிருந்து மீட்கப்பட்டு ஹரிநிவாஸ் விருந்தினர் மாளிகையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே ஸ்ரீநகரின் மேற்கு பகுதிகளில் வெள்ள நீர் வடிய துவங்கியுள்ளதால் மீட்புப் பணிகள் வேகம் கண்டுள்ளன. மற்ற பகுதிகளில் 6 அடி ஆழத்துக்கும் அதிகமாக நீர் தேங்கி நிற்பதால் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்புப் பணிகள் தொடர்ந்துள்ளன. ஜீலம் நதியில் ஏற்பட்ட உடைப்பால் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள ஸ்ரீநகரில் 4 லட்சம் பேர் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றனர். சில பகுதிகளில் காலையில் மீட்கப்படும் மக்கள் வீட்டில் உள்ள பொருட்களை பாதுகாக்கும் நோக்குடன் மாலையில் தங்களது வீடுகளுக்கே சென்று விடுவதால் ராணுவத்தினருக்கு பெரும் தலைவலி ஏற்பட்டுள்ளது. ஆனாலும் விடாமுயற்சியுடன் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவத்தினர் நிவாரணப் பொருட்களையும் மக்களுக்கு சப்ளை செய்து வருகின்றனர். காஷ்மீர் வெள்ளத்துக்கு இதுவரையில் 230 பேர் பலியாகியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏர்செல் நிறுவனத்தை மாக்சிஸ் நிறுவனத்துக்கு விற்றுவிடும்படி சிவசங்கரனுக்கு தயாநிதி நெருக்கடி கொடுத்ததாக சிபிஐ குற்றம் சாட்டியுள்ளது. 2G ஊழல் வழக்கு நடந்து வரும் டெல்லி பாட்டியாலா சிபிஐ நீதிமன்றத்தில் ஏர்செல் மாக்சிஸ் வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகை கடந்த மாதம் 29ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது. முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி, அவரது சகோதரரும் சன் டிவி அதிபருமான கலாநிதி, மாக்சிஸ் நிறுவன அதிபர் அனந்தகிருஷ்ணன் உள்ளிட்ட 4 பேரையும், சன் டைரக்ட் நிறுவனம், மாக்சிஸ் உள்ளிட்ட 4 நிறுவனங்களையும் குற்றப்பத்திரிகையில் சிபிஐ சேர்த்திருந்தது. குற்றப்பத்திரிகையை பரிசீலனைக்கு நீதிபதி OP சைனி எடுத்துக் கொண்டுள்ள நிலையில் வியாழனன்று சிபிஐ தன் தரப்பு வாதத்தை முன்வைத்தது. ஏர்செல் நிறுவனத்தை மாக்சிஸ் குழுமத்துக்கு விற்றுவிடும்படி சென்னையைச் சேர்ந்த சிவசங்கரனுக்கு அப்போதைய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் தயாநிதி நெருக்கடி கொடுத்ததாகவும், அதனால் தனது 3 நிறுவனங்களை சிவசங்கரன் மாக்சிஸ் நிறுவனத்திடம் 2006ஆம் ஆண்டில் விற்றதாகவும் சிபிஐ தெரிவித்தது. தயாநிதி தனது அதிகாரத்தை பயன்படுத்தி சிவசங்கரனை தொழில் செய்ய விடாமல் நெருக்கடி கொடுத்தார் எனவும், சிவசங்கரனின் நிறுவனங்கள் தொடர்பான கோப்புகள் மீது முடிவெடுக்காமல் தயாநிதி கிடப்பில் போட்டதாகவும் சிபிஐ வக்கீல் கோயல் கூறினார். ஏர்செல் நிறுவனத்தை மாக்சிஸ் வாங்கிய பிறகே நிலுவையில் இருந்த உரிமம் தொடர்பான கோப்புகளுக்கு தயாநிதி ஒப்புதல் அளித்ததாகவும், அதன் மூலம் மாக்சிஸ் நிறுவனத்துக்கு மிதமிஞ்சிய சலுகைகளை தயாநிதி காட்டியதாகவும் சிபிஐ வக்கீல் கோயல் குற்றம் சாட்டினார். இதற்கு பிரதிபலனாகவே சன் டைரக்ட் நிறுவனத்தில் பல 100 கோடி ரூபாயை மாக்சிஸ் முதலீடு செய்துள்ளதாகவும் சிபிஐ தெரிவித்தது. சிபிஐ தரப்பு வாதத்தை தொடர்ந்து வழக்கு விசாரணையை செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு நீதிபதி சைனி ஒத்திவைத்தார். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்புக்கு மற்ற மாநிலங்களிடம் ஆதரவு திரட்டும் வகையில் அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் ஜெயலலிதா கடிதம் அனுப்பியுள்ளார். GST எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரியை மத்திய அரசு அமல்படுத்த திட்டமிட்டுள்ளது. இந்த வரி விதிப்புக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் முதல்வர் ஜெயலலிதா மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லிக்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார். GST வரி விதிப்பு முறை அமல்படுத்தப்பட்டால் தமிழகம் போன்ற உற்பத்தி துறையை நம்பியிருக்கும் மாநிலங்கள் கணிசமான வருவாயை நிரந்தரமாக இழக்க வேண்டி வரும் நிலை இருப்பதை கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். பெட்ரோலிய பொருட்களை GST வரி விதிப்பின் வரம்புக்குள் கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள ஜெயலலிதா, இதனால் மாநில அரசின் குறைந்த வரி வருவாயும் குறைந்து போகும் அபாயம் இருப்பதாக அச்சம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஒருமித்த கருத்தை உருவாக்க மத்திய அரசு முயற்சிக்க வேண்டும் எனவும் கடிதத்தில் ஜெட்லியை வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே GST வரி விதிப்பு மீதான தனது கருத்துக்கு ஆதரவு திரட்டும் வகையில் அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் ஜெயலலிதா தனித்தனியாக கடிதம் அனுப்பியுள்ளார். அக்கடிதத்தில் GST வரி விதிக்கப்பட்டால் மாநில அரசுகளின் நிதி சுதந்திரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் எண்ணற்ற அம்சங்கள் அம்மசோதாவில் இருப்பதாகவும், இதனால் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வருவாய் இழப்பு ஏற்படும் என்றும் அச்சம் தெரிவித்துள்ளார். தமிழக உள்ளாட்சித் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என கோரி நீதிமன்றத்தை நாட உள்ளதாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார். கட்சியின் மாநில அலுவலகமான கமலாலயத்தில் வியாழனன்று செய்தியாளர்களை தமிழிசை சவுந்தரராஜன் சந்தித்தார். உள்ளாட்சி இடைத்தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்றவர் இதற்காக நீதிமன்றம் செல்லவிருப்பதாகவும் கூறினார். இவ்வளவு முறைகேடுகள் நடந்த பின்பும் தேர்தல் நியாயமாக நடக்குமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. வாக்கெடுப்பு நடத்துவதற்கு முன்பாகவே தேர்தலின் ஆரம்பத்திலேயே இவ்வளவு பிரச்சனை என்றால், தேர்தல் நெருங்கும் பொழுது பிரச்சாரம் செய்வதற்கு வாக்குச்சாவடிக்குள் மக்களை சுதந்திரமாக அனுமதிப்பதிலிருந்து எல்லாவற்றிலும் பிரச்சனை வரும் என்று நாங்கள் எதிர்நோக்குகிறோம். அதனால் இப்பொழுதுள்ள பிரச்சனைகளை முன்னிறுத்தி இந்த இடைத்தேர்தலை ரத்து செய்ய வேண்டும், மறுதேர்தல் அறிவித்து கால அவகாசம் கொடுத்து தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இன்று வழக்காடு மன்றம் செல்கிறோம்.
பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து மூத்த தலைவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்கள் என தெரிவித்தார் தமிழிசை சவுந்தரராஜன். தங்கள் கட்சி சார்பில் 80க்கும் மேற்பட்டோர் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கேரளாவில் தனியார் பார்களின் உரிமங்களை ரத்து செய்ய செப்டம்பர் 30ஆம் தேதி வரை தடையை நீட்டித்துள்ள உச்சநீதிமன்றம் இவ்வழக்கை விசாரித்து விரைந்து தீர்ப்பளிக்க கேரள உயர்நீதிமன்றத்துக்கு அறிவுறுத்தியுள்ளது. கேரள காங்கிரஸ் அரசு அண்மையில் மாநிலம் முழுவதும் உள்ள 700 தனியார் மதுக்கூடங்களை மூட உத்தரவு பிறப்பித்துள்ளது. 5 நட்சத்திர ஹோட்டல்களில் மட்டுமே பார்கள் மூலம் மது விற்கலாம் என்றும் புதிய மது கொள்கையை வகுத்தது. கேரள பார்களுக்கான தடை உத்தரவு வியாழக்கிழமை இரவு 11 மணியிலிருந்து அமலுக்கு வரவிருந்த நிலையில் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பார் உரிமையாளர்கள் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு AR தவே, UU லலித் ஆகியோரை கொண்ட அமர்வு முன்னிலையில் வியாழனன்று விசாரணைக்கு வந்தது. மதுவை ஒழிக்க கேரள அரசு விரும்பினால் குஜராத்தை போல முற்றிலும் மதுவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கருத்து கூறிய நீதிபதிகள் மதுவுக்கு தடை விதிக்கப்பட்ட பிறகும் குஜராத்தில் எந்த பிரச்சனையும் எழவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டினர். கேரளாவில் செயல்படும் பார்களின் லைசன்ஸ்களை செப்டம்பர் 30ஆம் தேதி வரையில் ரத்து செய்யக்கூடாது என்றும் கேரள அரசுக்கு தடை விதித்த நீதிபதிகள் பார் உரிமையாளர்கள் தொடர்ந்த வழக்கை கேரள உயர்நீதிமன்றம் அதற்குள் விரைந்து விசாரித்து தீர்ப்பளிக்க அறிவுறுத்தினர். உச்சநீதிமன்றத்தின் தடை உத்தரவு பார் உரிமையாளர்களுக்கு தற்காலிக நிவாரண அளித்துள்ள நிலையில் தடையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு கேரள உயர்நீதிமன்றத்தில் செப்டம்பர் 18ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளது. அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லக்கூடிய அக்னி-1 ரக ஏவுகணையை வெற்றிகரமாக ஏவி ராணுவம் சோதித்துள்ளது. முழுக்க உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அக்னி-1 ஏவுகணையை இந்திய ராணுவ மேம்பாட்டு நிறுவனம் DRDO தயாரித்துள்ளது. இந்த ஏவுகணை ஒடிசா மாநில கடற்கரையில் பாலசோர் அருகே வீலர் தீவில் உள்ள ஏவுதளத்தில் இருந்து வியாழனன்று காலை 11:11 மணிக்கு ஏவப்பட்டது. ராணுவத்தின் ஏவுகணை பிரிவினர் மேற்கொண்டுள்ள பயிற்சியின் ஒரு அங்கமாகவே இந்த ஏவுகணை ஏவப்பட்டதாகவும் சரியான இலக்கை அக்னி-1 தாக்கியதன் மூலம் இச்சோதனை முயற்சி முழு வெற்றி பெற்றுள்ளதாகவும் ராணுவ செய்தி தொடர்பாளர் ரவிக்குமார் குப்தா தெரிவித்தார். பூமியின் மேற்பரப்பில் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்தை குறிவைத்து தாக்கும் திறன் படைத்த அக்னி-1 ஏவுகணை 700 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்கை தாக்கும் வல்லமை கொண்டது. 12 டன் எடை, 15 மீட்டர் நீளம் கொண்ட இந்த ஏவுகணை 1000 கிலோ எடையுள்ள அணு ஆயுதங்களை தாங்கிச் செல்லும் திறன் படைத்தது. ஏற்கனவே ராணுவத்தில் சேர்க்கப்பட்டு விட்ட அக்னி-1 ஏவுகணை இலக்கை துல்லியமாக தாக்குவதோடு எதிரி நாட்டுக்கு கடும் உயிர்ச்சேதத்தை உண்டாக்கக்கூடியது. இந்த ஆண்டு ஏப்ரல் 12ஆம் தேதி அன்றும் ஒடிசாவிலிருந்து அக்னி-1 ஏவுகணை ஏவி பரிசோதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழக கோவில்களிலிருந்து கடத்தப்பட்டு ஆஸ்திரேலிய கலைக்கூடத்தில் வைக்கப்பட்டிருந்த சாமி சிலைகள் பிரதமர் மோடியின் நடவடிக்கையால் சென்னை வந்துள்ளன. கடந்த 11 மற்றும் 12ஆம் நூற்றாண்டில் சோழ வம்ச ஆட்சியில் உருவாக்கப்பட்ட நடராஜர் சிலையும் 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த அர்த்தநாரீஸ்வரர் சிலையும் தமிழகத்திலிருந்து கடத்தப்பட்டு ஆஸ்திரேலிய தனியார் கலைக்கூடத்தில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. இவற்றை மீட்டுத் தரும்படி அந்நாட்டு அரசை மத்திய வெளியுறவுத்துறை கேட்டுக் கொண்டது. ஆஸ்திரேலிய பிரதமர் டோனபாட் தனது இந்திய வருகையின் போது இச்சிலைகளை பிரதமர் நரேந்திர மோடியிடம் ஒப்படைத்தார். இச்சிலைகள் பாதுகாப்புடன் வியாழனன்று விமானத்தில் சென்னை வந்து சேர்ந்தன. இன்று காலை டெல்லியிலிருந்து சென்னைக்கு 2 சிலைகள், ஒன்று நடராஜர் சிலை, மற்றொன்று அர்த்தநாரீஸ்வரர் சிலை, இரண்டும் சென்னைக்கு விமானம் மூலமாக எடுத்து வரப்பட்டது. இது 2 சிலைகளும் நமது மேன்மிகு பிரதமர் ஆஸ்திரேலியா சென்றிருந்த பொழுது அங்கிருந்த அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி 2 சிலைகளும் எடுத்துக்கொண்டு வந்தார். அந்த சிலைகளை தமிழ்நாடு காவல்துறை டெல்லியிலிருந்து இன்றைக்கு சென்னைக்கு எடுத்து கொண்டு வந்தனர். அதற்கு ஏர் இந்தியா உதவி புரிந்தது. இது 2 சிலைகளின் எடை சுமார் 600 கிலோவுக்கு மேல். இந்தியாவின் கலை மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் இச்சிலைகள் சென்னை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட உள்ளன. தங்கத்தின் விலையில் வியாழனன்று ஒரு சவரனுக்கு 152 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,560 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,570 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 44 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 41,305 ரூபாயாக இருந்தது. தேசிய கவி என்று மக்களால் போற்றப்படும் மகாகவி பாரதியாரின் 93வது நினைவு தினம் அவர் வசித்த திருவல்லிக்கேணி நினைவில்லத்தில் அனுசரிக்கப்பட்டது. மகாகவி பாரதியாரின் 93வது நினைவு தினம் தமிழகம் எங்கும் தமிழ் ஆர்வலர்களால் வியாழனன்று அனுசரிக்கப்பட்டது. சென்னையில் பாரதியார் வாழ்ந்த திருவல்லிக்கேணி இல்லத்தில்
கருத்தரங்கு நடந்தது. பெண்கள் முன்னேற்றத்துக்கும் சாதி மத பேதம் இல்லா சமூகம் அமைய வேண்டும் என்ற எண்ணத்தோடும் தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்த பாரதியாருக்கு புகழஞ்சலி சேர்க்கப்பட்டது. உடலால் பிரிந்திருந்தாலும் அவரது பாடல்கள் எங்கும் நிறைந்திருக்கிறது என்றால் அது மிகையில்லை என்கின்றனர் தமிழ் ஆர்வலர்கள். பல ஆண்டுகளுக்கு முன்னால் பாரதியார் தெரிவித்துள்ள கருத்துகள் இன்றளவும் சமுதாயத்துக்கு ஏற்புடையதாக இருக்கிறது என்றும் தமிழ் ஆர்வலர்கள் கூறினர். ஜாதி மதங்களை கடந்த பாலின வேறுபாடுகளை கூட கடந்த ஒரு சமதர்ம சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்று கனவு கண்ட பாரதியின் கனவை மெய்ப்பிப்பதற்காக ஆண்டுதோறும் அவருடைய நினைவுகளை மக்களிடையே எடுத்துச் செல்வதற்காக இது போன்ற நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டும் இவை சிறப்பாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் அவருடைய கனவு மெய்ப்படும் என்ற உறுதியோடும் நாங்கள் இந்த இயக்கத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். பாரதியாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகம் எங்கும் உள்ள பள்ளிகளில் மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.